மை யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் வந்து பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ ஸோ கம்ப்ளீட்டாக இது வந்து ஃபுல்லாக சர்க்குலேட்டரி சிஸ்டம் ரிலேட்டடான சாப்டர். ஸோ இங்கே வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லோயர் இன்டர்னேட்டிவ் ரேட்ஸ் லைக் ஸ்பான்சஸ் அண்ட் சீலண்ட் ரேட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ரொம்ப சிம்பிளான சர்க்குலேட்டரி சிஸ்டம் வந்து இதில் வந்து இருக்குது. ஸோ இங்கே வந்து பை கேவிட்டிஸ் அதோட இருக்கக்கூடிய போர்ஸ் மூலயமா வந்து சர்க்குலேஷன் வந்து உள்ளே நடக்குது. ஸோ அண்ட் தென் ஹையர் அனிமல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் வந்து பிளட் தான் வந்து மேஜர் ரோல் இந்த சர்க்குலேஷன் வந்து ப்ளே ஆகுது. ஸோ இங்கே பிளட்டில் வந்து பிளட் அஸ் வெல் அஸ் லிம்ப் போத் ஆர் பிளேயிங் அ வைட்டல் ரோல். ஸோ லிம்ப் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ கேபிலரிஸ்லேருந்து எஸ்கேப் ஆகக்கூடிய சில ஃப்ளூயிட்ஸ் வந்து லிம்ப் வெசல்ஸில் ட்ராப் பண்ணி அந்த வேஸ்ட் சப்ஸ்டன்சஸை ட்ராப் பண்ணி ஒன் செகண்ட் இட் இஸ் கோயிங் டு கெட் சர்க்குலேட்டட் இன் தி பிளட் ஸ்ட்ரீம். ஸோ இதுதான் வந்து இந்த ஜென்ரலாக இந்த அனிமல் கிங்டமில் உள்ள லெசனை வந்து கம்பேரிட்டிவாக வந்து ஜஸ்ட் இந்த பேராகிராஃபில் வந்து பேசியிருக்காங்க. அதாவது லோயர் இன்வெர்டிபிரேட்ஸில் எப்படி இருக்குது அண்ட் தென் ஹையர் அனிமல்ஸில் எப்படி வந்து அது சர்க்குலேட்டரி சிஸ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது பிளட். ஸோ பிளட் இஸ் அ ஃப்ளூயிட் கனெக்டிவ் டிஷ்யூ கன்சிஸ்ட் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் பிளாஸ்மா அண்ட் ஃபார்ம்டு எலமெண்ட்ஸ். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பிளட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் கனெக்டிவ் டிஷ்யூ. ஸோ பிளட்டில் வந்து லிக்விட் பார்ட்டும் இருக்குது அண்ட் தென் சாலிட் பார்ட்டும் வந்து உள்ளே இருக்குது. ஸோ லிக்விட் பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா அண்ட் தென் சாலிட் எலமெண்ட்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஃபார்ம்டு எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார்ம்டு எலமெண்ட்ஸ் அப்படின்னா வந்து ஃபுல்லாக வந்து பிளட் செல்ஸை பற்றி பேசுகிறாங்க. ஸோ ஆர்பிசி, டபிள்யூபிசி as well as பிளேட்லெட்ஸ் இதை பற்றி ஹோலிஸ்டிக்காக வந்து இருக்கிறதெல்லாம் ஃபார்ம்டு எலமெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடியது பிளாஸ்மா. ஸோ பிளாஸ்மா இஸ் அ ஸ்ட்ரா கலர்ட் ஃப்ளூயிட் விஸ்கஸ் ஃப்ளூயிட் கான்ஸ்டியூட்டிங் நியர்லி 55% ஆஃப் த பிளட். ஸோ பிளாஸ்மா வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்ட்ரா கலர்ட், அதாவது வைக்கோல் பார்த்துருப்போம்னா அந்த எல்லோயிஷ் ஒயிட் அந்த கலரில் வந்து இந்த பிளாஸ்மான்ற சப்ஸ்டன்ஸ் நம்மளோட பிளட்டில் வந்து இருக்குது. ஸோ இது வந்து விஸ்கஸ் ஃப்ளூயிட் அப்படின்னா வந்து பிசுபிசுப்பு தன்மையோட லைக் தேர் இஸ் சம் ஜெல்லி லைக் அப்பியரன்ஸ் வந்து நம்ம பிளாஸ்மாவில் வந்து இருக்குது. அண்ட் தென் இதில் வந்து 55% ஆஃப் த பிளட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளாஸ்மாலான தான் ஆனது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 55%ல் 90லேருந்து 92% பிளாஸ்மாவில் ஃபுல்லாக வந்து எதில் உருவாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வாட்டர் தான் வந்து ப்ரெசன்ஸ் இருக்குது, வாட்டர் தான் வந்து இருக்குது. அண்ட் தென் ப்ரோட்டீன் மாலிகுல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா 6 to 8% வந்து இருக்குது. ஸோ இந்த 55%ல் 90 to 92% ஆஃப் வாட்டர் அண்ட் 6 to 8% வந்து பார்த்தீங்கன்னா செல்ஸ் வந்து உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி 6 to 8% ப்ரோட்டீன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் என்னென்ன மாதிரியான ப்ரோட்டீன்ஸ் வந்து இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்மாவில் ஸோ ஃபிப்ரைனோஜன், குளோபுலின் அண்ட் அல்புமின்ஸ் இதெல்லாம் வந்து மேஜராக காணப்படக்கூடிய ப்ரோட்டீன்ஸ். அண்ட் தென் இப்போ இந்த ஃபிப்ரைனோஜன், குளோபுலின் அண்ட் அல்புமினோட ரோல் என்னன்னு சொல்லி நெக்ஸ்ட் பேஜில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ பாருங்கள், இங்கே ஃபிப்ரைனோஜனோட ரோல் பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபிப்ரைனோஜன் வந்து மேஜராக என்ன ரோல் வந்து ப்ளே பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா பிளட் கிளாட் ஆகிறதுக்கு. ஸோ எப்போ வந்து ஒரு இன்ஜுரி ஆகுதோ அப்போ வந்து பிளட் வந்து உடனே கிளாட் ஆகணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ரத்தத்தை வந்து நம்மளால் சேவ் பண்ணிக்கிறதுக்காண்டி இங்கே ஃபிப்ரைனோஜன்ற ப்ரோட்டீன் வந்து ஃபார் கிளாட்டிங் பர்பஸஸ் ஆர் கோயகுலேஷன் அப்படின்னா வந்து பிளட் கிளாட் ஆகிறதுலாம் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ இது பிளட் கிளாட் ஆகிறதுக்கு இந்த ஃபிப்ரைனோஜன்ற ப்ரோட்டீன் வந்து ஸோ செக்ரேஷன் வந்து நடக்கணும். அண்ட் தென் குளோபுலின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் மெக்கானிசத்தில் வந்து இன்வால்வ் ஆகுது. ஸோ டிஃபென்ஸ் மெக்கானிசம் இந்த சென்ஸ் கம்ப்ளீட்டாக டபிள்யூபிசி. ஸோ டபிள்யூபிசி வந்து பார்த்தீங்கன்னா இம்யூனோகுளோபின்ஸ்னு ப்ரோட்டீன்ஸ் வந்து அது வந்து செக்ரேட் பண்ணும். ஸோ விச் இஸ் இன்வால்வ் இன் தி டிஃபென்ஸ் மெக்கானிசம் அகேன்ஸ்ட் சம் ஆன்டிஜென்ஸ். ஸோ இட் மே பி அ பாக்டீரியா, வைரஸ் ஆர் ஃபங்கஸ். ஸோ இதுக்கு எதிர்த்து ஆப்போசிட்டாக வந்து ஆன்டிபாடிஸை செக்ரேட் பண்ணக்கூடிய ரோல் வந்து இந்த குளோபுலின்ஸ்ன்ற ப்ரோட்டீனோட ரோல். அண்ட் தென் சில பிளாஸ்மாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்புமினோட மேஜர் ரோல், அதாவது எக் இருக்குன்னா எக் ஒயிட்டில் இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ். ஸோ சப்ஸ்டன்ஸ் ப்ரோட்டீன், அந்த ப்ரோட்டீன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புலேயே வந்து ஆல்புமின் வந்து உள்ளே இருக்குது. ஸோ இது எதில் ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்மாட்டிக் பேலன்ஸ் இந்த சென்ஸ் சால்ட் அண்ட் வாட்டர் கான்சன்ட்ரேஷன் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காண்டி. அண்ட் தென் பிளாஸ்மாவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய மினரல்ஸும் வந்து இருக்குது. என்ன மினரல்ஸ்னு பார்த்தீங்கன்னா சோடியம், கால்சியம், மெக்னீஷியம், பைகார்பனேட் அண்ட் குளோரைட். ஸோ நிறையா மினரல்ஸ் வந்து நம்ம பிளாஸ்மா பிளட்டில் வந்து அந்த லிக்விட் பாட்டில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நாட் ஓன்லி மினரல்ஸ், இட் இஸ் ஆல்சோ ஹேவிங் குளுக்கோஸ் மாலிகுல் அண்ட் தென் அமினோ ஆசிட்ஸ் அண்ட் தென் லிப்பிட்ஸ் எல்லாம் வந்து இந்த சப்ஸ்டன்சஸ் எல்லாம் வந்து பிளாஸ்மாவில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் ஸோ சில ஃபேக்டர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் இப்போ ஃபிப்ரைனோஜன்னா பார்த்தோம்னா ஸோ எப்போ வந்து அது இன்ஆக்டிவ் ஃபார்மில் தான் இருக்கும், எப்போ வந்து அந்த இன்ஜுரி ஆகுதோ
ட்ராமா கண்டிஷனில் நம்ம வந்து இருக்கோன்ற பட்சத்தில் அந்த ஃபிப்ரினோஜன் ஆக்டிவாக வந்து மாற ஆரம்பிக்குது. ஓகே. ஸோ இங்கே தேர் இஸ் சம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிளாஸ்மா அண்ட் சீரம். பிளாஸ்மாக்கும் சீரத்துக்கும் சில டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி நான் இந்த இமேஜில் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த இமேஜை பாருங்கள். ஸோ பிளட்டை வந்து ஆக்சுவலாக ஒரு பர்சன்ட்டை வந்து ஸோ இன்ஜெக்ஷன் மூலிமா எடுத்துடுறாங்க. எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பிளட்டில் வந்து ஆன்டிகோயாகுலண்ட்னு அப்படின்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஆன்டிகோயாகுலண்ட் இன் த சென்ஸ் ஸோ ரத்தம் வந்து வெளியே எடுத்துட்டா காற்றுல உறைஞ்சிரும். அந்த உறைய விடாமல் ரத்தத்தில் வந்து சில கெமிக்கல்ஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க. லைக் இடிடிஏ அஸ் வெல் அஸ் சோடியம் சிட்ரேட் அண்ட் தென் ஹெப்பாரின். ஸோ இந்த மாதிரியான சில கெமிக்கல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளோட ஆர்டிஃபிஷியலாக இந்த கெமிக்கல்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணி லேபரேட்டரி கண்டிஷன்ஸில் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த பிளட்டை வந்து எடுத்ததுக்கப்புறம் இந்த கெமிக்கல்ஸ் இடிடிஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எத்திலீன் டையமின் டெட்ரா அசிட்டிக் ஆசிட். ஸோ அந்த காம்பவுண்டோட ஃபுல் நேம். அண்ட் தென் சோடியம் சிட்ரேட் ஆர் ஹெப்பாரின். இந்த மாதிரி சில கெமிக்கல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் வயலில் வந்து அதாவது கலராக வந்து அந்த பிளட் வயல்ஸில் வந்து இருக்கும். அந்த கலரை பொறுத்து அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து அந்த பிளட் வயலில் வந்து இருக்கும். ஸோ டேரெக்டாக பிளட் எடுத்து அந்த வயலில் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி ஆட் பண்ணி சென்ட்ரிஃபியூஜ் பண்ணி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த சூப்பர் நெட்டன் லேயர் மேலே இருக்கக்கூடிய அந்த லேயரில் நமக்கு கிடைக்கிறது எல்லாமே பிளாஸ்மா. ஓகே. ஸோ வென் யூ ஆர் ஆடிங் சம் ஆன்டிகோயாகுலண்ட் லைக் இடிடிஏ ஆர் சோடியம் சிட்ரேட் ஆர் ஹெப்பாரின், இதில் ஏதாவது ஒரு சப்ஸ்டன்சஸை கெமிக்கல்ஸை நம்ம ஆட் பண்ணுறோம். எதுக்குன்னா ரத்தத்தை வந்து உறைய விடாமல் இருக்கிறதுக்காண்டி இந்த சப்ஸ்டன்ஸை ஆட் பண்ணி நம்ம சென்ட்ரிஃபியூஜ் மிஷினில் வந்து போட்டு எடுத்துட்டோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய சூப்பர் நெட்டன் லேயர் வந்து பிளாஸ்மா. ஸோ இதுக்கு கீழே வந்து ஒரு பஃபி கோட் லைக் ஒயிட்டாக வந்து ஒரு சில கோட் அப்பியரன்ஸ் வந்து அந்த நமக்கு கிடைக்கும். அப்புறம் கீழே இருக்கக்கூடிய செடிமெண்ட் லேயரில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறது எல்லாமே பிளட் செல்ஸ், ரெட் பிளட் செல்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதே கான்செப்ட் தான். ஸோ இந்த மாதிரி சில கெமிக்கல்ஸே ஆட் பண்ணலை. நான் பிளட்டை வந்து பேஷண்ட் வந்து எடுத்துட்டேன். டேரெக்டாக அந்த பிளட்டை வந்து வயலில் போட்டு ஸோ அதை வந்து நான் சென்ட்ரிஃபியூஜ் பண்ணி எடுத்ததில் மேலே கிடைக்கக்கூடிய சூப்பர் நெட்டன் லேயர் வந்து சீரம். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சீரமும் வந்து yellowish ஒயிட் கலரில் தான் வந்து இருக்கும். கீழே வந்து நமக்கு பிளட் செல்ஸ் எல்லாம் வந்து கீழே வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸு. ஸோ இதுதான் இந்த பாயிண்ட்லேயும் கொடுத்துருப்பாங்க. இந்த பிளாஸ்மா வித்தவுட் கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ், அதாவது நார்மலாக பிளட்டில் வந்து வித்தவுட் கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் நம்ம ஆன்டிகோயாகுலண்ட் எதுவுமே ஆட் பண்ணலாம். போட்டு சென்ட்ரிஃபியூஜ் மிஷினில் போட்டு நம்ம சென்ட்ரிஃபியூஜ் பண்ணதுக்கு எடுத்ததுக்கப்புறம் நமக்கு கிடைக்கக்கூடியது தான் சீரம். ஸோ இதுதான் அந்த கான்செப்ட். ஸோ இது இப்போ நம்ம பார்த்தது ஃபுல்லாக அந்த லிக்விட் பார்ட் ஃபுல்லாக பார்த்துட்டோம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சில ப்ரோட்டீன்ஸாலும் ஆகிருக்கு. மேஜராக வந்து வாட்டர் சப்ஸ்டன்ஸ் தான் வந்து உள்ளே வந்து நம்ம பிளட்டில் வந்து இருக்குதுன்னு சொல்லி பிளாஸ்மாவில் வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபார்மட் எலமெண்ட்ஸ். ஸோ அங்கே வந்து பார்த்தோம் எத்தனை பர்சன்டேஜ் பார்த்தோம், 55% பார்த்தோம். இங்கே வந்து 45% வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மட் எலமெண்ட்ஸ், அதாவது பிளட் செல்ஸால் தான் நம்ம பிளட் வந்து கான்ஸ்டியூட் ஆகிருக்கு. ஸோ என்னென்ன மாதிரியான பிளட் செல்ஸ்லாம் ஆர்பிசி இஸ் ஆல்சோ நோன் அஸ் எரித்ரோசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மேஜராக இருக்கக்கூடிய பிளட்டில் வந்து எது அந்த கவுண்ட் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்பிசி தான் வந்து ரொம்ப அதிகமாக வந்து இருக்கும். அண்ட் தென் ஹெல்த்தி அடல்ட் இண்டிவிஜுவலில் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 5 to 5.5 மில்லியன்ஸ்னால் around 10 lakhs. 1 million stands for 10 lakhs. So 5 to 5.5 million சொல்லியிருக்கான். So millions of RBC mm-3 in the sense million of cells per cubic meter. அதோட யூனிட் million of cells per cubic meter. So I will write in the word million of cells per cubic meter. ஓகே. ஸோ இதுதான் அந்த யூனிட், அதோட நேமு. தென் வந்து இந்த ஆர்பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாமே இந்த பிளட் செல்ஸில் மோஸ்ட்லி எல்லா பிளட் செல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா போன் மேரோவில் தான் வந்து ஆரிஜினேட் ஆகுது. ஸோ இஃப் யூ டேக் தி போன் மேரோ நார்மலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த எலும்பு மஜ்ஜன்னு சொல்லுவாங்க. அதில் ரெட் கலர் போன் மேரோன்னு இருக்குது, அண்ட் தென் எல்லோ கலர் போன் மேரோன்னு இருக்குது. ஸோ இந்த பிளட் செல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் போன் மேரோவில் தான் வந்து ஆரிஜினேட் ஆகுது. அண்ட் தென் சில போன் செல்ஸ் ப்ளஸ் சில ஃபேட் மாலிகுல் சப்ஸ்டன்சஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ போன் மேரோவில் வந்து ஆரிஜினேட் ஆகுது. ஸோ அதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஆர்பிசி ஆர் ஃபார்ம்ட் இன் தி ரெட் போன் மேரோ இன் தி அடல்ட்ஸ். எல்லா ஆர்பிசி வந்து எங்கே ஆரிஜினேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரெட் போன் மேரோவில் தான் வந்து ஃபார்ம் ஆகுது.
ஸோ அண்ட் தென் the RBC are devoid of nucleus in most of the mammals and are biconcave in shape அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே வந்து ஆர்பிசியோட ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா பைகான்கேவ் ஷேப்பில் வந்து இருக்கும். ஓகே, ஸோ சென்ட்ரலில் ரவுண்டாக தான் இருக்கும், இடையில வந்து ஒரு குழி விழுந்த சப்ஸ்டன்ஸ், அந்த குழி விழுந்த மாதிரி வந்து கான்கேவ்ஸ் அந்த அதோட ஸ்ட்ரக்சர் வந்து இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இட் இஸ் டிவாய்ட் இன் த சென்ஸ், டிவாய்ட் ரெப்ரசன்ஸ் தி டேர்ம் ஆப்சன்ஸ். இந்த இடத்துல டிவாய்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டிவாய்டு அப்படின்னா வந்து ஆப்சன்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ அங்கே வந்து ஆர்பிசியில் மேமல்ஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நியூக்ளியஸ் வந்து கிடையாது, மோஸ்ட் ஆஃப் த மேமல்ஸ்லேயும் நியூக்ளியஸ் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எந்தெந்த மேமல்ஸில் வந்து நியூக்ளியஸ் வந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கேமல் இஸ் தி ஒன்லி அனிமல் விச் இஸ் ஹேவிங் நியூக்ளியஸ் இன் தி ஆர்பிசி. ஆர்பிசியில் நியூக்ளியஸ் இருக்கிறது கேமல் மட்டும்தான். ஸோ அட் தி இனிஷியல் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மேமல்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிசி வந்து நியூக்ளியேட்டட். வென் இட் பிகம் மெச்சூரிட்டி அடையும் போது பார்த்தீங்கன்னா அந்த நியூக்ளியஸ் வந்து டிசப்பேர் ஆக ஆரம்பிச்சிருது. அண்ட் தென் இட் இஸ் ஹேவிங் எ ரெட் கலர் பிக்மெண்ட் வந்து அந்த ஆர்பிசியில் வந்து இருக்குது. ஸோ ரெட் கலர் பிக்மெண்ட் அந்த ப்ரோட்டீன் இருக்கிறனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் அப்பியரன்ஸ் வந்து நமக்கு தெரிய வருது. என்ன ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னா ஹீமோகுளோபின். இட் இஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் சம் அயன் குரூப்ஸ். ஓகே, அண்ட் தென் ஸோ ஹெல்த்தி இண்டிவிஜுவல்ஸ், யாராவது ஹெல்த்தி பர்சன்ஸ் இருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ அரௌண்ட் வந்து 100 ml ஆஃப் பிளட், 100 ml ஆஃப் பிளட்டில் வந்து 12 to 16 grams ஆஃப் ஹீமோகுளோபின் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இட் வேரிஸ் வித் ஜெண்டர். ஸோ மேலில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 13 to 17.5, 13.5 to 17.5 ரேஞ்ச், அந்த ரேஞ்சுக்குள்ளே நார்மல் ரேஞ்சில் இருக்குது. ஸோ ஃபீமேல்ஸ் வந்து அப்படியே கான்ட்ராஸ்ட்டாக, ஸோ இட் இஸ் வெரி லோவாக தான் வந்து ஃபீமேல்ஸில் வந்து இருக்கும். ஸோ டியூ டு சம் மென்சுரல் லாஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இது மேஜரான இந்த பிளட் செல்ஸ் ஆர்பிசி மேஜராக என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ரெஸ்பிரேஷனில் வந்து இன்வால்வ் ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ 120 days பார்த்தீங்கன்னா அதோட லைஃப் ஸ்பென் 120 நாளுக்கு அப்புறம் அது வந்து இறந்து போயிடுது. ஸோ இறந்து போகிற அந்த ஆர்பிசி எல்லாம் வந்து எங்கே ஸ்டோர் ஆகுது, எங்கே வந்து இதுவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளீன் அப்படின்ற ஒரு ஆர்கன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டொமக்குக்கு கீழே வந்து ஸ்டொமக்கு சைடில் வந்து இந்த ஆர்கன் வந்து இருக்கும், ஸ்ப்ளீன் கொடுத்துருக்காங்கன்னா. ஸோ இட் இஸ் த கிரேவியார்டு இன் த சென்ஸ். ஸோ தமிழில் சொல்லணும்னா சுடுகாடுன்னு சொல்லலாம். ஸோ அந்த இடத்துல வந்து போய் அந்த இறந்து போன அந்த ஆர்பிசிலாம் போய் அங்கே ஸ்டோர் ஆகிருது இந்த ஸ்ப்ளீன்றதுல வந்து. ஸோ ஓகே, தேர் இஸ் அ டேர்ம் கால்டு ஹெமட்டோபோய்சிஸ் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்குது. ஸோ ஹெமட்டோபோய்சிஸ் அப்படின்னா வந்து ஸோ அந்த மாதிரி டபிள்யூபிசி பிளட் செல்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகக்கூடிய ஸ்டேஜ் வந்து ஹெமட்டோபோய்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா எரித்ரோபோய்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹெமட்டோபோய்சிஸ்னால் இந்த மாதிரி பிளட் செல்ஸ் எல்லாம் வந்து ஃபார்ம் ஆகக்கூடிய ஸ்டேஜஸ் வந்து ஹெமட்டோபோய்சிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இனிஷியல் ப்ரீகர்சர், அதாவது ஸ்டெம் செல்ஸ் வந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆர்பிசியாவோ டபிள்யூபிசியாவோ வந்து ஆரிஜினேட் ஆகி டிஃப்ரென்ஷியேட் ஆகுது. ஸோ இந்த ஸ்டெம் செல்ஸ் செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா there is a term called எரித்ரோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. எரித்ரோபிளாஸ்ட் அப்படின்னா வந்து இந்த டேர்மோட மீனிங் வந்து ஸோ இந்த மாதிரி ஸ்டெம் செல்ஸ் வந்து ஸோ டிஃப்ரென்ஷியேட் ஆகி பிளட் செல்ஸாக வந்து ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த டேர்மை வந்து எரித்ரோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாம் வந்து இங்கே என்சிஆர்டியில் நமக்கு கொடுக்கல, ஐ எம் ஆடிங் ஜஸ்ட் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். ஸோ எரித்ரோபிளாஸ்ட் அப்படின்னா ப்ரீகர்சர் ஆஃப் blood cells, precursor of blood cells. ஸோ ஸ்டெம் செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பிளட் செல்ஸாக மாறக்கூடிய அந்த ப்ராசஸுக்கு பேர் வந்து எரித்ரோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சி அபவுட் லூக்கோசைட்ஸ். ஸோ இப்போ வரையும் ஐ எம் கோயிங் டு ஜஸ்ட் சம்மரைஸ் பண்ணுறது ஆர்பிசியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அரௌண்ட் 120 days வந்து அது வந்து உயிர் வாழும். அதோட லைஃப் ஸ்பேன் வந்து 120 days. அண்ட் அதோட டயாமீட்டர், ஸோ இஃப் யூ டேக் தி டயாமீட்டர் ஆஃப் தி ஆர்பிசி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 7.2 மைக்ரோமீட்டர், 7.2 மைக்ரோமீட்டர் அதோட டயாமீட்டர், அந்த அளவு 7.2 மைக்ரோமீட்டர் வந்து இருக்குது. ஸோ 120 நாள் உயிர் வாருது. இறந்து போகிற அந்த ஸ்டேஜை வந்து எங்கே போய் அது இதுவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளீனில் வந்து அது ஸ்டோர் ஆகுது. ஓகே, அண்ட் தென் liver is also playing a vital role in the development of the ஆர்பிசி மெச்சூர் ஆகிறதுக்கு லிவரும் வந்து சில ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் வந்து செக்ரேட் பண்ணுது. அண்ட் தென் ஹெல்தி இண்டிவிஜுவல் வந்து பார்த்தீங்கன்னா 5 to 5.5 மில்லியன்ஸ் வந்து ஆர்பிசி செல்ஸ் வந்து இருக்குது. ஸோ 100 ml ஆஃப் பிளட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 12 to 16 grams இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சி அபவுட் லூக்கோசைட்ஸை வந்து டபிள்யூபிசி செல்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இது மேஜராக வந்து கலர்லெஸ். அங்கே நம்ம ஆர்பிசி வந்து பார்த்தோம், அது வந்து ரெட் கலரில் இருக்குது டியூ டு தி ப்ரெசன்ஸ் ஆஃப் தி பிக்மெண்ட் ஹீமோகுளோபின் அப்படின்ற ப்ரோட்டீன் வந்து இருக்கிறனால ரெட் கலரில் வந்து இருக்குது. இங்கே வந்து கலர்லெஸ். ஸோ டியூ டு தி லேக் ஆஃப் ஹீமோகுளோபின், எந்த ப்ரோட்டீன் வந்து இங்கே இல்லை. ஸோ தே ஆர் நியூக்ளியேட்டட்.
ஸோ இங்கே லுக்கோசைட்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ரெண்டாக நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று வந்து கிரானுலோசைட், அனதர் ஒன் இஸ் ஏ கிரானுலோசைட். லுக்கோசைட்ஸை வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து கிரானுலோசைட் அண்ட் அனதர் ஒன் இஸ் ஏ கிரானுலோசைட். ஸோ கிரானுலோசைட் அப்படின்னா அதில் வந்து கிரானுல்ஸ் இருக்கும், சம் ஸ்மால் ப்ரோட்டீன்ஸ் வந்து நியூக்ளியஸை சுற்றி இருக்கும். இந்த ப்ரோட்டீன்ஸ் வந்து என்ன ரோல் ப்ளே பண்ணுதுன்னா என்சைம் ப்ரொடக்ஷனில் வந்து இன்வால்வ் ஆகுது. அதே இது வந்து இந்த ஏ கிரானுலோசைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து இந்த மாதிரி சின்ன மாலிகுல்ஸ் வந்து ப்ரோட்டீன் மாலிகுல் வந்து இருக்காது. ஐ வில் ஷோ சம் இமேஜஸ். ஸோ அதில் வந்து இருக்காது, அதெல்லாம் வந்து ஏ கிரானுலோசைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாக வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க WBC. ஒன்று கிரானுலோசைட், இன்னொன்று வந்து ஏ கிரானுலோசைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த கிரானுலோசைட்டை வந்து எப்படி ஒரு கிரானுலோசைட்டில் ஒரு 3 செல்ஸாக வந்து கிளாஸிஃபை ஆகுது. 3 செல்ஸ் வந்து அதில் வந்து இருக்குது. ஸோ என்னென்ன செல்ஸை நம்ம இதில் நான் டைப் பண்ணுறேன். ஸோ நியூட்ரோஃபில், ஈசனோஃபில், பேசோஃபில். ஸோ இது 3 வந்து பார்த்தீங்கன்னா கிரானுலோசைட்டில் வரும். ஏ கிரானுலோசைட்டில் என்னென்ன செல்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா லிம்போசைட்ஸ் அண்ட் மோனோசைட். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிரானுல்ஸ் உள்ளே வந்து அந்த ஸ்மால் ரவுண்டு வந்து உள்ள ப்ரோட்டீன் வந்து இருக்காது. ஸோ இங்கே வந்து ப்ரோட்டீன் வந்து நியூக்ளியஸை சுற்றி இருக்குது. இதான் வந்து மேஜராக இருக்கக்கூடிய கிளாஸிஃபிகேஷன். ஸோ இங்கே நமக்கு மொத்தமாக எவ்வளோ வந்து WBC செல்ஸ் இருக்குன்னா 6000 8,000 மில்லியன் ஆஃப் செல்ஸ் பெர் கியூபிக் மில்லிமீட்டர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸோ லுக்கோசைட்ஸ் ஆர் ஷார்ட் லிவ்டு. ஸோ அங்கே வந்து 120 days நம்ம பார்த்தோம், ஆனால் இங்கே வந்து அப்படி இல்லை. ஸோ டியூரேஷன்ஸ் வந்து வேரி ஆகுது, கம்மியாக வந்து ஆகுது. அண்ட் தென் வி ஆர் ஹேவிங் 2 main categories ஆஃப் WBC, கிரானுலோசைட், ஏ கிரானுலோசைட். ஸோ அதான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். கிரானுலோசைட்டில் உள்ள கிரானுல்ஸ் வந்து இருக்குது. ஸோ விச் இஸ் இன்வால்வ் இன் தி ப்ரொடக்ஷன் ஆஃப் சம் என்சைம் ப்ரொடக்ஷனில் இந்த கிரானுல்ஸ் வந்து இன்வால்வ் ஆகுது. ஸோ இங்கே நமக்கு நியூட்ரோஃபில், பேசனோஃபில், ஈசனோஃபில் இது 3 வந்து பார்த்தீங்கன்னா கிரானுலோசைட்ன்ற கேட்டகரிக்கு உள்ளே வந்து வருது. ஸோ இப்போ நியூட்ரோஃபில்லோட இது கொடுத்துருப்பாங்க எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு. ஸோ 60 to 65% வந்து நியூட்ரோஃபில்ஸ்லாம் நம்ம பிளட் செல்ஸில் வந்து WBCயில் இருக்குது. அதிகமாக காணப்படைய மோஸ்ட் அபண்டன்ட் அப்படின்னா அதிகமாக காணப்படுறது வந்து 60 to 65% ஃபுல்லாக வந்து நியூட்ரோஃபில்ஸ் தான். அண்ட் தென் ஸோ பேசோஃபில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து இட் இஸ் தி லீஸ்ட் கேட்டகரி. 0.5 to 1% தான் நமக்கு வந்து பேசோஃபில் வந்து இருக்குது. அண்ட் தென் ஈசனோஃபில்லோட கேட்டகரி பர்சன்டேஜ் வந்து 6 to 8% வந்து. ஸோ ஈசனோஃபில் வந்து 2 to 3% வந்து ஈசனோஃபில். ஓகே, ஸோ இதுதான் வந்து அதோட பர்சன்டேஜ் வந்து நம்ம பிளட்ல எவ்வளோ இருக்குன்னு சொல்லி தே ஹவ் கிவன். ஸோ அண்ட் தென் சில செல்ஸ் லைக் நியூட்ரோஃபில்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரோஃபில்ஸ் as well as தி மோனோசைட்ஸ். இது மோனோசைட்ன்ற கேட்டகரி வந்து ஏ கிரானுலோசைட்டில் வரும் இந்த செல் மோனோசைட்ன்றது. ஸோ இது நியூட்ரோஃபில்ஸ் அண்ட் மோனோசைட்ஸ் இது வந்து 6 to 8% இருக்குது. ஸோ இதோட மேஜர் ஆக்டிவிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேகோசைட்டோசிஸ். ஸோ ஃபேகோசைட்டோசிஸ் இது வந்து படிச்சிருப்பீங்க, செல் ஈட்டிங் சொல்லுவாங்க. ஸோ அப்படியே வந்து அந்த செல்லை வந்து முழுங்கிடும். ஸோ எப்போல்லாம் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கோ அது அப்படியே வந்து அந்த செல்ஸை வந்து என்கல்ஃப் பண்ணி ட்ரெஸ்ஸாய் பண்ணுறது வந்து இந்த நியூட்ரோஃபிலும் மோனோசைட்டும். ஸோ அது வந்து 6 to 8% வந்து சொல்லியிருக்காங்க. ஈசனோஃபில் வந்து 2 to 3% வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் இந்த பேசோஃபில்ஸ் வந்து அதோட ரோல் என்னன்னு கொடுத்துருப்பாங்க. பேசோஃபிலோட மேஜர் ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இட் வில் செக்ரீட் சம் கெமிக்கல்ஸ் லைக் ஹிஸ்டமைன், செரட்டோனின், ஹெப்பாரின். ஸோ இதெல்லாம் வந்து சில கெமிக்கல்ஸ் அண்ட் ஹார்மோன்ஸ். செரட்டோனின் பார்த்தீங்கன்னா ஹார்மோன்ஸ். ஸோ இங்கே வந்து இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இன்ஃப்ளமேஷன்ஸ், அதாவது எப்போல்லாம் வீக்கம் ஏற்படுற அந்த பகுதியில் வந்து இந்த கெமிக்கல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் டியூ டு தி பிரசன்ஸ் ஆஃப் தீஸ் பேசோஃபில் இருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய சிமிலர் கெமிக்கல்ஸ். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃப்ளமேஷன்ஸ் வீக்கம் இருக்கக்கூடிய பகுதியில் அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் செக்ரீட் ஆகுது டியூ டு தி பிரசன்ஸ் ஆஃப் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேசோஃபில் வந்து நிறையா வந்து அந்த ரியாக்ஷன் வந்து காணப்படும். அடுத்து ஈசனோஃபில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் நமக்கு அலர்ஜிஸ் ஏற்படுதோ அந்த அலர்ஜிஸ் ஏற்படக்கூடிய அந்த ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஈசனோஃபில்ல நம்ம அந்த ரீஜியனை வந்து அதிகமாக வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் நான் ஐம் கோயிங் டு மூவ் நெக்ஸ்ட். ஓகே, ஸோ அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் அப்போ வந்து ஈசனோஃபில் அதிகமாக பார்க்கலாம். பேசோஃபில் வந்து இன்ஃப்ளமேஷன்ஸ் ஏற்படக்கூடிய இடத்துல அந்த சில கெமிக்கல்ஸ் வந்து செக்ரீட் பண்ணுது, அப்போ வந்து அதிகமாக பார்க்கலாம். நியூட்ரோஃபில் அண்ட் மோனோசைட்ஸ் வந்து எப்போ வந்து ஃபேகோசைட்டோசிஸில் இன்வால்வ் ஆகுமோ அப்போ வந்து அது வந்து நிறையா வந்து அபண்டண்ட்டாக வந்து பார்க்க முடியும். அண்ட் தென் லிம்போசைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு see about ஏ கிரானுலோசைட்னு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். இங்கே வந்து உள்ள கிரானுல்ஸ் வந்து இருக்காது, ஆப்சன்ஸ் ஆஃப் கிரானுல்ஸ். ஸோ இங்கே லிம்போசைட்ஸில் 20 to 25% வந்து லிம்போசைட்ஸ் தான் மேஜராக. ஸோ இந்த லிம்போசைட்ஸை வந்து ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன் இஸ் பி லிம்போசைட்,
ஒன் இஸ் பி லிம்போசைட். ஸோ பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பி லிம்போசைட். ஸோ ஏன் இந்த பி லிம்போசைட் அப்படின்னு சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, போன் மேரோவில் தான் இந்த லிம்போசைட் எல்லாம் மெச்சூரிட்டி ஆகுது. மெச்சூர் ஆகிற இடம் வந்து போன் மேரோ. அண்ட் தென் டி லிம்போசைட் வந்து பார்த்தீங்கன்னா தைமஸ் அப்படின்ற ஒரு கிளாண்ட் வந்து நம்ம ஹார்ட்டுக்கும் லங்ஸுக்கும் இடையில வந்து இந்த கிளாண்ட் வந்து இருக்கும். ஸோ அப் டு டில் தி ஏஜ் ஆஃப் பியூபர்ட்டி அப்போ வரைக்கும் அந்த அந்த சைஸ் வந்து அது வளரும். தென் இந்த சைஸ் வந்து கொஞ்சம் ஷ்ரிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். அது ஷ்ரிங்க் ஆக ஆரம்பிச்சது இந்த தைமஸ்ன்ற கிளாண்டு. ஸோ அந்த இடத்துல தைமஸில் வந்து மெச்சூர் ஆகக்கூடிய அந்த செல்ஸ் வந்து டி லிம்போசைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. போன் மேரோவில் மெச்சூர் ஆகக்கூடிய செல்ஸை பி லிம்போசைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க லிம்போசைட்ஸை. ஓகே. அண்ட் தென் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த மோனோசைட்ஸை பற்றி. இது ஆல்ரெடி ஃபேகோசைட்டிஸ் செல் ஈட்டிங்கில் வந்து இன்வால்வ் ஆகுது அப்படின்னு. ஸோ இந்த மோனோசைட்ஸ் வந்து ஃபர்தராக வந்து மேக்ரோஃபேஜஸ் அப்படின்ற செல்ஸாக வந்து அது வந்து மாடிஃபை ஆகுது. ஃபேஜஸ் வந்தாலே இட் இஸ் கோயிங் டு ஈட் ஆர் என்கல் சம்திங். ஓகே. ஸோ இதுதான் வந்து ஏ கிரானுலோசைட்டில் வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அரௌண்ட் 20 to 25% நமக்கு வந்து லிம்போசைட்ஸால் தான் நம்ம பிளட் செல்ஸில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாமே வந்து இம்யூன் ரியாக்ஷன்ஸில் வந்து இன்வால்வ் ஆகுது இந்த டபிள்யூபிசி செல்ஸை. ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது பிளேட்லெட்ஸ். ஸோ பிளேட்லெட்ஸோட மேஜர் ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இட் இஸ் இன்வால்வ் இன் தி ப்ராசஸ் ஆஃப் பிளட் கிளாட்டிங். பிளட் வந்து கிளாட் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறது வந்து பிளேட்லெட்ஸ் தான். ஸோ இங்கே பிளேட்லெட்ஸ்க்கு இன்னொரு நேம் வந்து த்ராம்போசைட்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. த்ராம்போசைட்ஸ்க்கு இன்னொரு நேம் வந்து பிளேட்லெட்ஸ். ஓகே. ஸோ இங்கே வந்து எப்போல்லாம் நமக்கு வந்து அடிப்படுதோ, இன்ஜுரி ஆகுதோ, ட்ராமா கண்டிஷன், பிளட் வந்து நம்ம ஃப்ளோ ஆகிட்டே இருக்குன்ற பட்சத்தில் பிளட்டை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்காண்டி நம்மளோட பிளட் செல்ஸில் இந்த பிளேட்லெட்ஸ் வந்து சில ப்ரோட்டீன்ஸ் வந்து செக்ரேட் பண்ணும். சில ப்ரோட்டீன்ஸ் வந்து சில ஃபேக்டர்ஸ் செக்ரேட் பண்ணுறதால பிளட்டை வந்து நம்ம கிளாட் ஆகுது. Okay, so platelets are also called as thrombocytes or cell fragments produced from megakaryocyte. அதாவது மெகாகாரியோசைட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இங்கே பிளட்டில் இந்த போன் மேரோலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பிளேட்லெட்ஸ் வந்து விச் இஸ் இன்வால்வ் இன் தி பிளட் கிளாட்டிங்கில் வந்து இன்வால்வ் ஆகுது. அண்ட் தென் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து 1,50,000 to 3,50,000 பிளேட்லெட்ஸ் ஆஃப் மில்லியன் ஆஃப் செல்ஸ் பெர் கியூபிக் மீட்டர். ஸோ இதான் வந்து நார்மலாக ஜென்ரல் அதோட யூனிட் எல்லா பிளட் செல்ஸ்க்கும். அண்ட் தென் இவ்வளோ பிளேட்லெட்ஸ் கவுண்ட் வந்து இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக வந்து இருக்கணும். ஸோ பிளேட்லெட்ஸ் வந்து ஸோ மேஜராக வந்து பிளட் கோயகுலேஷன் கிளாட் ஆகிறதுல தான் அதோட மேஜர் ஃபேக்டர்ஸில் வந்து இன்வால்வ் ஆகுது. சில ப்ரோட்டீன் செக்ரேட் பண்ணி பிளட்டை வந்து உரைய வைக்கிறது அதோட ரோல். இப்போது பிளேட்லெட்ஸில் கவுண்ட் ட்ராப் ஆகுன்ற பட்சத்தில் ஸோ நமக்கு வந்து சில பிளட் டிஸார்டர்ஸ் வந்து உள்ளே வர ஆரம்பிக்குது. பிளட் டிஸார்டர்ஸை நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஓகே. ஸோ இதுதான் ஜென்ரலாக ஆர்பிசி, டபிள்யூபிசி அண்ட் பிளேட்லெட்ஸோட ரோல். ஆர்பிசி வந்து ஜென்ரலாக வந்து ஸோ டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கேஸஸில் இன்வால்வ் ஆகுது. டபிள்யூபிசி ஃபுல்லாக டிஃபென்ஸ் மெக்கானிசமில் இன்வால்வ் ஆகுது. பிளேட்லெட்ஸ் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிளட் கிளாட்டில் வந்து இன்வால்வ் ஆகுது. ஸோ ஐ எம் கோயிங் டு ஷோ சம் பிக்சர்ஸ். நான் சில பிக்சர்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பிக்சர்ஸை நான் இங்கே ஷோ பண்ணுறேன். மேபி இதை பார்த்து உங்களுக்கு அவேர்னஸ் கொஞ்சம் என்னென்னு ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம் நீங்கள். ஸோ இதுதான் வந்து பிளட் செல்ஸ். ஆர்பிசிஸ் பைகான் ஷேப்பு. ஸோ உள்ளே வந்து சில உள்ளே வந்து கேவ் இந்த சென்ஸ் லைக் குழி மாதிரி வந்து உள்ளே ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இதோட டயாமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 7.2 மைக்ரோமீட்டர். அண்ட் தென் லைஃப் ஸ்பேன் 120 days. இறந்து போகிற இடம் கிரேவியார்ட் ஆஃப் பிசி நான் ஸ்ப்ளீன். ஸோ தமிழில் சொல்லணும்னா ஸ்ப்ளீனை வந்து இந்த மண்ணீரல் இல்லைனா சுவரொட்டி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகே. அண்ட் தென் ஸோ பிளேட்லெட்ஸ் இதை வந்து த்ராம்போசைட்ஸ். ஸோ பிளட் கிளாட்டிங்கில் இன்வால்வ் ஆகும்னு சொன்னேன்னா 1,50,000 3,50,000 மில்லியன் ஆஃப் செல்ஸ் பெர் கியூபிக் மீட்டர் வந்து ஃபுல்லாக பிளேட்லெட்ஸ் ஆனது தான். அண்ட் தென் இது வந்து டபிள்யூபிசியோட ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் டைம் கோயிங் டு ஷோ ஃபியூ இமேஜஸ். இதுதான் வந்து ஃபுல்லாக டபிள்யூபிசி. ஓகே. ஸோ மோனோசைட், லிம்போசைட் உள்ளே வந்து சில கிரானுல்ஸ் இல்லை, இது சும்மா சில டாட்ஸ் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து நியூக்ளியஸை சுற்றி சில கிரானுல்ஸ் இருக்காது. ஓகே. கிரானுல்ஸ் வந்து உள்ளே இருக்காது. இங்கே நமக்கு வந்து இந்த நியூக்ளியஸில் வந்து ஃபுல்லாக கிரானுல்ஸ் இருக்கும். ஸோ இந்த கிரானுலோட மேஜர் ரோல் என்னன்னு நீங்கள் கேட்கலாம். அது வந்து ஃபுல்லாக என்சைம் ப்ரொடக்ஷன், என்சைம் அண்ட் ப்ரோட்டீனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறக்காண்டி அது வந்து இருக்குது. ஸோ நமக்கு ஒரு டேர்ம் தெரியும், ஆல் என்சைம்ஸ் ஆர் ப்ரோட்டீன்ஸ் பட் ஆல் ப்ரோட்டீன்ஸ் ஆர் நாட் என்சைம்ஸ். ஓகே. ஸோ எல்லா ப்ரோட்டீனும் வந்து என்சைம்ஸ் கிடையாது, ஆனால் எல்லா என்சைம்ஸும் ப்ரோட்டீன்ஸ். ஓகே. ஸோ இங்கே ஏ கிரானுலோசைட்டில் மேஜராக நியூக்ளியஸ் மட்டும்தான் வந்து இருக்கும். ஓகே. லிம்போசைட்ஸ் இப்படி தான் அதோட ஸ்ட்ரக்சர் இருக்கும். இதில் ரெண்டாக கிளாஸிஃபை ஆகுது, பி அண்ட் டி லிம்போசைட்ஸ். போன் மேரோவில் மெச்சூர் ஆகுது, தைமஸில் மெச்சூர் ஆகுது. இது மோனோசைட்டோட ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த மோனோசைட் தான் ஃபர்தராக மேக்ரோஃபேஜஸாக கன்வெர்ட் ஆகி அந்த ஃபேகோசைட்டஸில் இன்வால்வ் ஆகும். ஓகே. இது ஏ கிரானுலோசைட்டில்.
ஸோ நியூட்ரோஃபில்ல வந்து பாருங்கள் எல்லா நியூக்ளியஸ் எப்படி இருக்குது, ஆனால் நியூட்ரோஃபில்ல மட்டும் 3 லோப்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதனால் அது வந்து பிஎம்என், அதாவது பாலிமார்ஃபோ நியூட்ரோஃபில்னு கூட சொல்லுவாங்க. பாலிமார்ஃபோ நியூட்ரோஃபில் இந்த சென்ஸ் நிறையா லோப்ஸ் வந்து இருக்கக்கூடிய நியூக்ளியஸ். ஓகே, நியூட்ரோஃபில்லும் மோனோசைட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேகோசைட்டோசிஸில் இன்வால்வ் ஆகும். ஈசோனோஃபில் வந்து எப்போல்லாம் இன்ஃபர்மேஷன்ஸ் ஏற்படுதோ அப்போ வந்து சில கெமிக்கல்ஸ் செக்ரேட் பண்ணுது, லைக் ஹெப்பாரின் அண்ட் செரட்டோனைன், ஹிஸ்டமைன் இந்த மாதிரி. பேசோஃபில்ஸ் வந்து ஃபுல்லாக ஈசோனோஃபில் இல்லை, ஈசோனோஃபில் வந்து அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ். பேசோஃபில் வந்து சில கெமிக்கல்ஸ் வந்து இன்ஃப்ளமேஷன் ஏற்படக்கூடிய அந்த ஏரியாவில் வந்து செக்ரேட் பண்ணும். நெக்ஸ்ட் we are going to see about the ஸோ அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து ஜென்ரலாக நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பிளட் செல்ஸ், பிளட் ரிலேட்டடாக அந்த பிளட் பாடி ஃப்ளூயிட்ஸ் சர்க்குலேஷனில் பிளட் பற்றின டாபிக். ஐம் கோயிங் டு ஐ ஹவ் ஃபர்காட்டன் ஒன் பாயிண்ட். ஸோ பிளேட்லெட்ஸோட நார்மல் லைஃப் ஸ்பேன் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 5 to 9 days சொல்கிறாங்க. 5 to 9 days அது வந்து இறந்து போயிருது. ஓகே, ஸோ இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ப்ளீஸ் கோ ஹெட் இன் த கமெண்ட் செக்ஷன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அடுத்த டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ வெரி மச்.